Hello students, now we are going to see fourth problem in exercise 3.1. The question: solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 if the product of the two roots is 1. So the question la enna kuduthirana product of two roots is 1. இந்த equation solve பண்ணோம். This is cubic equation. So the given statement product of two roots. அப்போ நான் two roots எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா let alpha and 1 by alpha and beta be the three roots. Okay, so ஏன் alpha 1 by alpha எடுத்தனா இந்த two ரூட்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஆல்ஃபா 1 by ஆல்ஃபான்னு எடுத்துருக்கிறேன். அனதர் ரூட்டு பீட்டா. ஓகே, இது கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இட் ஷுட் ஹாவ் 3 ரூட்ஸ். ஸோ 2 ரூட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க கிவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் இஸ் 1. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னா வீட்டாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள், சம் ஆஃப் த ரூட்டு, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா plus beta sum of the root is equal to minus b by a. formula நமக்கு தெரியும், which is equal to minus b value is 16 minus 16. so minus 16 divided by a is 3. so plus 16 by 3. so இந்த equation நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன். so next நமக்கு 2 roots உடைய ப்ராடக்ட், அதாவது ஆல்ஃபா into 1 by alpha, next plus 1 by alpha into beta, next plus alpha into beta. இதுக்கு வந்து c by a which is equal to c by a. c is 23, so 23 by 3. this is equation 2. so next product of 3 roots alpha into another root 1 by alpha into இன்னொரு root 3 beta which is equal to, அப்போ product of 3 roots நமக்கு ஃபார்முலா வந்து minus d by a. okay, so minus d by a which is equal to minus d value is minus 6. so minus 6 by a is 3. so இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 2 3s are, so minus minus plus equal to 2. this is equation 3. so இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். so we will get beta equal to 2. okay, from 3 நம்ம ஒரு ரூட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம், beta equal to 2. ஸோ இந்த பீட்டாவோட வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணலாம், சப்ஜூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ 1ல் சப்ஜூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் 1 by alpha, beta value is 2, so plus 2 equal to 16 by 3. so it implies alpha plus 1 by alpha equal to plus 2 right side கொண்டு போனா 16 by 3 minus 2 கிடைக்கும். so இப்போ நம்ம cross multiply பண்ணா 16 2 3s are 6 minus 6 by 3. so அப்போ alpha plus 1 by alpha equal to 10 by 3. so next இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find the value of alpha. so அப்போ ஆல்ஃபாவில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 ஆல்ஃபா பை 3. ஓகே, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை ஆல்ஃபா இருக்கும், அந்த ஆல்ஃபா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 ஆல்ஃபா ஸ்கொயர் plus 3 equal to 10 alpha. so இந்த plus 10 alphaவை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ நமக்கு 3 alpha ஸ்கொயர் மைனஸ் 10 alpha நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். 3 3s are 9, மல்டிப்ளை பண்ண 9 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10. ஸோ அப்போ அந்த நம்பர் 1 into 9 ரெண்டுமே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 10 கிடைச்சிரும். டிவைடட் பை 3 ஆல்ஃபா டிவைடட் பை 3 ஆல்ஃபா. 1 3s are 3, 3 3s are
9. So அப்போ 3 alpha minus 1 is a factor and alpha minus 3 is another factor equal to 0. So அப்போ 3 alpha minus 1 equal to 0 or alpha minus 3 equal to 0. So here alpha is equal to plus 1 by 3, alpha is equal to plus 3. Okay. So அப்போ நம்ம 3 roots find பண்ணிட்டோம். Therefore the solution are 3 1 by 3 and already beta value 2 கண்டுபிடிச்சோம். So beta equal to 2. Okay. Next let me see fifth one, the question. Find the sum of squares of roots of the equation. Here quadratic equation is given. X power 4 கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா இது quadratic equation. அப்போ இதுக்கு 4 roots இருக்கணும். ஸோ இதில் கொஸ்டினில் என்ன கேட்டுனா ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ். அப்போ ஒவ்வொரு ரூட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணால் அதனுடைய வேல்யூஸை கேட்குறாங்க. அப்போது இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்? 4 ரூட்ஸ் இருக்கணும். அந்த 4 ரூட்டை லெட் ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா. ஓகே, ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்டு டெல். பீட்டா பி தி ரூட்ஸ். அப்போது by Vieta's formula நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணலாம்? sum of the root alpha plus beta plus gamma plus del which is equal to formula minus b by a அப்போ இங்கே b ஓட வேல்யூ minus 8. so minus into minus 8 by 2, 1 2 are 2, 4 2 are, therefore minus minus plus 4. so next sum of ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அது வேணும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பீட்டா டெல். ஸோ இதில் எல்லா டூ ரூட்ஸுமே காம்பினேஷன் இருக்கணும். அதோடைய சம்மு ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ சி இஸ் 6 divided by 2 equal to 3. so next 3 roots நோடைய product நோடைய sum. அப்போ alpha beta gamma plus beta gamma del plus alpha gamma del. next beta alpha del which is equal to d by a minus d by a. so d அப்படின்னா இந்த இடத்துல x ஓட கோஎஃபிஷியன்ட், x கோஎஃபிஷியன்ட் இல்லை, that is 0 by anything 0. next product of 4 roots alpha beta gamma into del. so எல்லா ரூட்டினுடைய ப்ராடக்ட், that is இப்போ ஃபஸ்ட்டு நம்ம b யூஸ் பண்ணோம், c d அடுத்தது e. ஸோ அப்போது e by a. that is இங்கே என்ன கொடுத்துறாங்கன்னா -3. so -3 by 2. okay, so the first equation நம்ம 1 எடுத்துக்கலாம். this is second equation, this is 3, this is 4. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது sum of squares of the roots of the equation. sum of squares அப்படின்னா alpha square plus beta square plus gamma square plus del square. இதுக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல் ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல் ப்ளஸ் பீட்டா டெல். ஓகே, ஸோ இது எதனுடைய ஃபார்முலானா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி நமக்கு எப்படி இருக்கும்? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கிறத நம்ம ரைட்ஸ் கொண்டு தான் மைனஸில் கிடச்சிரும். ஸோ இது எந்த ஃபார்முலா அப்படின்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் 3 டேர்மாக இருந்தால்
நமக்கு 3 லெட்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம் 2 2 ப்ராடக்ட் பண்ணி எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. ஸோ அதனால் 4 ரூட்ஸையும் இங்கே 2 ப்ராடக்டோடைய காம்பினேஷன்லாம் எழுதணும். ஸோ இது ஃபார்முலா. அப்போது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்லோட வேல்யூ நமக்கு 4ன்னு தெரியும் ஈக்குவேஷன் 1ல். ஸோ பை யூஸிங் 1 அப்போ இதுக்கு 4 சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் தான் 2 ரூட்ஸ்னுடைய ப்ராடக்ட் எழுதியிருக்கோம். தட் இஸ் 3 இன்ட்டு 3. அப்போ 4 ஸ்கொயர் இஸ் 16. 3 2s are 6. So let's put it 10. Okay, this is the required answer. Now we are going to see sixth problem. Question: solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it is given that two of its roots are in ratio 3:2. So in the given statement I use panni we are going to solve the equation. This is cubic equation, so it should have 3 roots. Okay, so for the solution, first let we take 3 solutions. Roots are, let alpha, beta, gamma be the roots. Then the given statement, we can use the given statement. Given என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 2 of its roots are in the ratio 3:2. அப்போ any 2 roots, அப்போ any 2 root அப்படின்னா இப்போ first 2 root எடுத்துப்போம். So alpha is b which is equal to the ratio 3:2. Okay, so given statement என்னன்னா 2 of its roots are in the ratio 3:2. So 2 root வந்து alpha is to b equal to 3:2 அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த ரேஷியோஸ் எப்படி எழுதலாம்னா டிவைடில் எழுதலாம். ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு 3 டிவைட் பை 2. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே காமன் ஃபேக்டர் இருந்திருக்கும், அதை தான் நம்ம கேன்சல் பண்ணி எழுதிருப்போம். அந்த காமன் ஃபேக்டரை நான் m அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது 3m டிவைட் பை 2m. ஓகே, ஸோ இதிலிருந்து இப்போ mங்கிறது காமன் ஃபேக்டர், அதை நம்ம கேன்சல் பண்ணால் தான் நம்ம 3/2 கிடைச்சிருக்கோம். அப்போ அதனால் காமன் ஃபேக்டர் அன்னோன் ஃபேக்டர் அதை m அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3m, பீட்டா ஈக்குவல் டு 2m அப்படின்னு நான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வியட்டாஸ் ஃபார்முலா படி நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிடலாம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும் மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ -9. ஸோ மைனஸ் இன்ட்டு -9 பை இங்கே எக்ஸுடைய கியூபோடைய கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ டிவைட் பை 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் 1 எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஒன் 2 ரூட்ஸ்னுடைய ப்ராடக்ட்னுடைய சம். ஸோ ஆல்ஃபா பீட்டா plus beta gamma plus gamma del which is equal to c by a. So c is 14. Okay, divided by 1. So அப்போ நமக்கு alpha beta plus beta gamma plus gamma del அதோட வேல்யூ 14. This is equation 2. So next product of the roots. So அப்போ இது என்ன, alpha beta gamma equal to minus d by a. Okay, minus d oda value 24. So 24 by a is 1. So which implies alpha beta gamma equal to minus 24. This is equation 3. இப்போ ஆல்ஃபா ஓட வேல்யூ பீட்டா ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 3m 2mனு ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2m, பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 3m, பீட்டா ஈக்குவல் டு 2m, substitute in equation 1. Then I will get alpha இங்கே 3m plus 2m plus gamma equal to 9 which implies 3m plus 2m 5m. ஸோ நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா gamma equal to 9 minus 5m அப்படின்னு எழுதிடலாம் காமாவோட வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஜெக்ட் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்லா வேல்யூஸுமே சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ 3m. ஸோ அப்போது 3m இன்ட்டு
2m, next plus beta value 2m, next gamma values நம்ம substitute பண்ணிக்கலாம், that is 9 minus 5m, next plus gamma value again 9 minus 5m into alpha, so alpha value is again 3m, which is equal to 14. So இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can find the value m. okay, m கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 3 2s are 6m square, next plus 18m, next minus 10m square plus 27 minus 15m square. இந்த ப்ளஸ் 14 நம்ம இங்கே எடுத்துகிட்டோம், லெஃப்ட் சைட் எடுத்துகிட்டா மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 10 மைனஸ் 15 ப்ளஸ் 6 லெஸ் பண்ணால் மைனஸ் 19m ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எம்எல் ஆட் பண்ணிடலாம், 18m, இங்கே 27m கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் 45m. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த மைனஸ் ஆன நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 19 ப்ளஸ் 19m ஸ்கொயர் மைனஸ் 45m கிடைக்கும், ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் 19 இன்ட்டு 14 கிடைக்கணும், ஆட் பண்ணால் மைனஸ் 45. ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம ப்ராடக்ட் பண்ண தேவையில்லை. இந்த 14 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க, 2 into 7 வரும். அந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணால் 38 into 7. ஓகே, இப்போ ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 38 ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் 45. ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம மைனஸ் சப்ஜெக்ட் பண்ணுவோம், மைனஸ் 38 மைனஸ் 7. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 45. இப்போது இது இந்த ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட்டு நமக்கு இது கிடைக்கும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதனுடைய சம்மு வந்து மைனஸ் 45. ஓகே, ஸோ டிவைட் இப்போ மைனஸ் 38 பை இங்கே 19m அது சப்ஜெக்ட் பண்ணிடும், டிவைட் பை இங்கே 19m. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 190 19 219 38. ஸோ அப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குன்னா m மைனஸ் 2 இன்ட்டு m 19m மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆர் 19m மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ m ஈக்குவல் டு ப்ளஸ் 2, இங்கே m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 7 டிவைட் பை 19. ஸோ எம்மோட வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ m ஈக்குவல் டு 2. ஓகே, இஃப் m ஈக்குவல் டு 2 தென் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3m சொல்லியிருக்கோம். ஆல்ஃபாவோடாலே 3m, அப்போது 3 2s are 6 ஆகிடும். பீட்டா ஈக்குவல் டு 2 into 2 4, 2m சொல்லியிருக்கோம். இப்போ 2 சப்ஜெக்ட் பண்ணால் 4. நெக்ஸ்ட் காமா ஈக்குவல் டு காமா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 9 மைனஸ் 5m சொன்னோம் இல்லையா, 9 மைனஸ் 5m. ஸோ 9 மைனஸ் 5 into 2 அப்போ 10 ஆகிடும். அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, therefore the சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் m ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் 6 4 மைனஸ் 1. ஓகே, similarly next m equal to 7 by 19 இருந்தால், if m equal to 7 by 19 இருந்தால் ஆல்ஃபா பீட்டா காமா எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வரும் 3mனு சொல்லியிருக்கோம். 3ஆல் ப்ராடக்ட் பண்ணால் அப்போது 3 7s are 21 by 19. நெக்ஸ்ட்டு பீட்டா, ஸோ பீட்டா ஈக்குவல் டு அங்கே 2m சொன்னோம், 2 7 14, ஸோ 14 by 19. நெக்ஸ்ட்டு காமா ஈக்குவல் டு 9 மைனஸ் 5m சொன்னோம், 5 into 7, ஸோ 35 by 19. ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 171 மைனஸ் 35 by 19. ஸோ லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 136 by 19. ஓகே, ஸோ அப்போது இங்கே ஆன்சர் நமக்கு ரூட்ஸ் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா சொல்யூஷன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா alpha value 21 by 19, beta value 14 by 19, gamma value 136 by 19. This is the required solution. Next we are going to see 7th one. If alpha, beta and gamma are the
roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. Find the value of summation alpha by beta gamma in terms of the coefficients. ஸோ இதனோட வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ணோம். அது எப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்னா ஏபிசிடி. ஸோ அதனுடைய வேல்யூஸில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த வேல்யூஸை ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா தெரியும் மைனஸ் பி பை ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ ரூட்ஸோடைய ப்ராடக்ட் சம். ஸோ ஆல்ஃபா பீட்டா plus beta gamma plus gamma alpha which is equal to அது c by a இல்லையா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் மைனஸ் d by a. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது சம்மேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமா. சம்மேஷன் என்ன மீனிங் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸுடைய சம்மு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் தான் கொடுத்துட்டாங்க ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமா. ஃபஸ்ட்டு டேர்ம் ஆல்ஃபா பை பீட்டா காமா. அப்போ ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா நியூமரேட்டரில் பீட்டா வந்ததுன்னா டினாமினேட்டரில் பீட்டா இருக்கக்கூடாது. அப்போ ஆல்ஃபாவும் காமாவும் இருக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் காமா இருக்குதுன்னா அப்போ டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா அப்படின்னா நியூமரேட்டரில் ஆல்ஃபா இருந்தால் டினாமினேட்டரில் ஆல்ஃபா இருக்கக்கூடாது. அந்த அனதர் 2 ரூட்ஸினுடைய ப்ராடக்ட் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பீட்டா நியூமரேட்டரில் இருந்தால் பீட்டா டிவைடில் இருக்கக்கூடாது. ஸோ ப்ளஸ் காமா இருந்தால் டினாமினேட்டரில் காமா இருக்கக்கூடாது. ஸோ அதான் இதுக்கான மீனிங். இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம் எது எடுக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்துட்டோன்னா அப்போ நியூமரேட்டரில் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் எந்த டேர்ம் இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ இங்கே எது இல்லை ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபாவில் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் பீட்டா இல்லை. ஸோ அப்போ பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே காமா இல்லை. அப்போ காமாவில் மல்டிப்ளை பண்ணால் காமா ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் எப்படி இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஸோ இதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா divided by alpha beta gamma. ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே டூ ரூட்ஸோடைய ப்ராடக்டோட சம்மு தட் இஸ் சி பை ஏ ஹோல் டிவைடட் பை ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ் தட் இஸ் மைனஸ் டி பை ஏ. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா we will get the answer. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணலாம் பி ஸ்கொயர் by a ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் 2c by a ஹோல் டிவைடட் பை மைனஸ் டி பை ஏ. ஓகே, ஸோ இப்போ இங்கே நியூமரேட்டரில் அதுவே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது மைனஸ் டி பை ஏ தான் அப்படியே நியூமரேட்டரில் கொண்டு போனால் ரெசிப்ரோக்கலாக மைனஸ் ஏ பை டி அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு ஏ கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸை நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2ca ப்ளஸ் ஆகிடும் 2ca பி ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஏ இருக்குது இங்கே டி. ஸோ ஏடி. ஓகே, திஸ் இஸ் தி ரெக்வயர்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் let me see 8.1 the question. If alpha beta gamma and del are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0. Find a quadratic equation with integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus del and alpha beta gamma del. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். டிகிரி 4 இருக்கிறதுனால 4 ரூட்ஸ் இருக்கும் ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல். இந்த 4 ரூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்லை ஃபைண்ட் பண்ணிடணும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா டெல். அப்போ இந்த 2 டேர்ம்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ணி இந்த 2 எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும்.
So first we have to find the sum of the roots and the product of the roots. So next we have to find the quadratic equation whose roots are the two elements. Okay, so let me find the quadratic equation. First, alpha plus beta plus gamma plus del find பண்ணிடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் பி பை ஏ, இது நமக்கு தெரியும், மைனஸ் பி பை ஏ. ஸோ இங்கே பின்றது வந்து 5, அப்போ மைனஸ் 5 பை ஏ இஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல். ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா டெல் இதை மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ இது என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 4 வந்து ஏ, நெக்ஸ்ட் பி, அடுத்தது சி, அடுத்தது டி, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போது கடைசியாக இருக்கிறது இ. ஸோ இ பை ஏ. இப்போ இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படின்றது கன்ஃபியூஷன் ஆகும், அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சம் ஆஃப் த ரூட்டுக்கு மைனஸ் வரும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வரும், நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்க்கு மைனஸ், ஸோ ஃபைனலாக ப்ளஸ் தான் வரும். ஸோ அப்போது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏ பி சி டி இ வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டில் நம்ம மைனஸ் பி போடுவோம், மைனஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு சி வரும், ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸ் டி, லாஸ்ட்டாக ப்ளஸ் இ. ஸோ அப்போது ப்ளஸ் தான் வரும், பாசிட்டிவ் வரும். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இதை மட்டும் எதில் டேரெக்டாக போதும். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு இ வந்து 8 பை 2 டிவைட் பண்ணால் 4. ஓகே, இப்போது இது ரெண்டு எலமெண்ட்ஸையும் நாம் ரூட்டாக யூஸ் பண்ணி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்போது ரூட்ஸாக யூஸ் பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன், லெட் ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2 ஒரு ரூட்டு, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா 2, ஸோ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு அனதர் ரூட்டு 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னா, குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு எக்ஸு, ஸோ ஃபைனலாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டு, ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மேஷன். அப்போது சம் ஆஃப் த ரூட் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஸோ ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஃபைன் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் 5/2 ப்ளஸ் 4, அப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 8/2, ஸோ 3/2. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு மைனஸ் 5/2 இன்ட்டு 4, 1 2 சார் 2 2 சார், ஸோ மைனஸ் 10. ஸோ இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெக்வயர்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். பட் இதில் என்ன சொல்கிறேன்னா இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் 3/2ங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ அப்போ மல்டிப்ளை பை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டிவைட் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். Thank you students.